முனீஸ்வர பூஜைலாம் நல்லபடியா ஆயிடுச்சு. அவங்க மாமா மாடியில உக்காந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எங்ககிட்ட குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து அவங்க அப்பா தான் வந்துட்டு லைக் சாமி பேரெல்லாம் அரிசியில எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேர் என்னன்னா, சான்வி ஆயுஷின்னு தான் பேர் வச்சிருக்கிறோம். ஸோ சான்வினா லைக் காடஸஸ் லக்ஷ்மி, வெல்த்த குறிக்கும். ஆயுஷ்னா லாங் லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் நாங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் செகண்ட் நேம் வைக்குவோம். ஸோ யூசுவலாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டார் இல்லைன்னா செகண்ட் நேம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதில் நாங்கள் தாரக்குக்கும் எஸ்பி யஷிக் தாரக், அதே மாதிரி இவளுக்கும் எஸ்பி சான்வி ஆயுஷின்ட்டு வச்சுருக்குறோம். ஸோ நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ வி ஆர் ஸோ பிளெஸ்ட். 5 இயர்ஸ் பிஃபோர் தாரக்குக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இதெல்லாம் ஆவோன்னு நினச்சி பார்க்கல. சம்டைம்ஸ் லைஃப்பில் வந்துட்டு லைக் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வரும்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நத்திங் இஸ் பிளான்ட். ஸோ எல்லாமே நல்லபடியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பூஜைலாம் எல்லோரும் நல்லபடியாக ஆகிட்டு இருந்தோம். கோயில் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு சின்ன சிட் அவுட் பார்க் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் லன்ச் பண்ணிக்கணும். லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் கீ ரைஸ், சிக்கன் கிரேவி, இடியாப்பம், அதுக்கப்புறம் ஸ்வீட். ஸோ இது முனீஸ்வர பூஜைன்றதுனால நான்வெஜ் தான். ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சூப்பராக லஞ்சை என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிவிட்டு லஞ்சை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.